அடுத்து இந்திய எண்ணெய் கப்பலான நந்தாதேவி நேற்று முன்தினம் ஹார்மூஸ் ஜலசந்தியை கடந்த நிலையில் எரிவாயு சிலிண்டர்களுடன் குஜராத்தில் உள்ள காண்ட்லா துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். எரிவாயு பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த நிலையில இப்ப இந்த கப்பல் வந்தடைந்திருக்கக்கூடிய செய்தி எதை உணர்த்துகிறது? மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து வரக்கூடிய போர் காரணமாக ஹார்மஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பதால் இந்தியா உட்பட பல நாடுகளில் எரிவாயு பிரச்சனை என்பது நீடித்து வருகிறது. இருப்பினும் இந்தியாவை சேர்ந்த 2 எண்ணெய் கப்பல்கள் ஹார்மஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல நேற்று முன்தினம் ஈரான் அனுமதி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவினுடைய 2 எண்ணெய் கப்பல்களான ஷிவாலிக் மற்றும் நந்தாதேவி ஆகியோருக்கு அந்த கப்பல்கள் ஹார்மஸ் ஜலசந்தியை நேற்று முன்தினம் கடந்து சென்றது. அதில் ஒரு கப்பல் தற்போது இந்தியாவை வந்தடைந்திருக்கின்றது. நந்தாதேவி என்கிற அந்த எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிய அந்த கப்பலானது குஜராத்தில் இருக்கக்கூடிய காண்ட்லா துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறது. இதே போல ஷிவாலிக் என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு எல்பிஜி கப்பலும் குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்த்ரா துறைமுகத்தை இன்று மாலை 4 மணிகளிலே வந்தடைய இருக்கிறது. 2 கப்பல்களும் தலா 43,000 மெட்ரிக் டன் அளவுக்கு எல்பிஜி சிலிண்டர்களை ஏற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இவற்றினுடைய மொத்த அளவு என்பது சுமார் 82,000 கியூபிக் மீட்டர் எல்பிஜி என்று குறிப்பிடப்படுகிறது. இது இந்தியாவினுடைய ராஜதந்திரத்திற்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் இந்தியாவில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு கப்பலும் தலா 43,000 மெட்ரிக் டன் அளவுள்ள எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றி வந்திருக்கிறது. இவற்றினுடைய மொத்த அளவு சுமார் 92,700 மெட்ரிக் டன் எல்பிஜி என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.